நாங்க இவ்ளோ ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு ரெடி ஆயிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் panthaloons ஷோரூம் வந்திருக்கோம். என்ன ட்ரெஸ் வேணும்? அந்த ட்ரெஸ் வேணுமா? எல்லாமே 30% ஆஃப். எது எடுத்தாலும் 30% ஆஃப். ஆமா. இதுலயே கஞ்சியும் செஞ்சிடலாம், சாப்பாடும் செஞ்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் எடுக்கலான்னு இருக்கேன். இப்போ வந்து எங்கே கிளம்பிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு தான் போயிட்டுருக்கோம். சிரிப்பா பாரு. நிறையா வந்து டிஷர்ட்ஸு பேண்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது ட்ரெஸ்ஸஸ் இவக்கிட்ட. அதனால ஃப்ராக் டைப்பில் ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். போகிற வழியில் எனக்கு ஐப்ரோஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. இவர் வந்து இறங்கி எங்கே போயிருக்காருன்னா அயன் பண்ண கொடுத்துருக்கோம். ஸோ அது வாங்கிட்டு வர போயிருக்காரு. இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வீட்டுக்கு வரலாம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காற்று செம்மையாக அடிக்குது. panthaloons வந்திருக்கோம், காமிக்கிறேன். வேறு குஷி பாப்பாவோட ட்ரெஸ் வந்து சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் panthaloons ஷோரூம் வந்திருக்கோம். போயிட்டு பார்க்கலாம். குட்டி மேடம் என்ன பண்ணுறீங்க? உனக்கு தானே ட்ரெஸ்ஸு? ஆமாவா? என்ன ட்ரெஸ் வேணும்? அந்த ட்ரெஸ் வேணுமா? மம்மி அம்மா என்ன பண்ணுறாங்க? ட்ரெஸ்ஸஸ் சூஸ் பண்ணுறாங்களா? ஷோரூமே சூப்பராக இருக்குங்க. எல்லாமே 30% ஆஃப். எது எடுத்தாலும் 30%. ஆமாம். இது ஃபுல்லு சைல்டு செக்ஷன் தான். சில்ட்ரன் செக்ஷன் 2 to 7, 7 to 14. குட்டி மேடம் எங்கே ஓடுது? ஓடுது. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைக்கு போயிருந்தோம்ல, panthaloons ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. என்னென்ன ஷாப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குயிக்காக காமிச்சிடுறேன். நீயே காமிக்கிறியா உன் ட்ரெஸ்ஸை? ஸோ இந்த க்யூட்டான ஒரு ஃப்ராக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்த உடனே. ஸோ இது காட்டன் மெட்டீரியல் தான், நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறமா தொக்குங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு ட்ரெஸ் வாங்கினேன். இது வந்து ஃபிஷ் எல்லாம் இருக்கு. இப்போவே இவளுக்கு ஃபிஷ் எல்லாம் பிடிச்சிருக்கு, அதனால இது ஒரு ட்ரெஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இது ஒன்று வாங்கினேன். அப்புறமா ஃபுல்லாக வச்சு ஒரு ட்ரெஸ் போல்கோடாட்ஸ் வச்சு, அவ்வளோதான். இந்த 4 ட்ரெஸ் தான் வாங்கினோம். அதுக்கப்புறமா இதை எடுத்துப்பான்னு சொல்லிட்டு நான் மறைச்சி வச்சுருந்தேன். ஹை பாப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டான இயரிங்ஸ் ஒன்று இருந்துச்சா, அது வாங்கினேன். ஜி தெக்காட் இந்த க்யூட்டான ஒரு இயரிங்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இப்போ நான் காமிச்ச ட்ரெஸ் அண்ட் அந்த இயரிங்ஸ் எல்லாமே 30% ஆஃப்ல இருந்துச்சு. இன்னைக்கு வந்து எது எடுத்தாலும் 30% ஆஃப் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால இதெல்லாமே வாங்கினோம். என்னைக்கு வரைக்கும் அப்படின்னா ஜூன் 30 வரைக்கும் தான் போட்டிருந்துச்சு. ஜூன் 30னா நாளைக்கு தான். ஸோ நான் நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன் வீடியோ மேக்ஸிமம். சப்போஸ் நீங்கள் அந்த panthaloons பக்கத்தில் எங்கேயாவது இருந்தீங்க அப்படிங்கன்னா நீங்கள் ஷாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷாப் பண்ணலாம், ஓகேவா? அப்புறமா முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து இந்த வீடியோவில் நான் ரிவீல் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு ரெடி ஆகிட்டோம். இங்கே பாருங்க, இதில் வந்து பாதி ட்ரெஸ்ஸஸ் தான் பேக் பண்ணி வச்சுருக்கோம். அயன் பண்ண கொடுத்துருந்தோம். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 ஆக போகுது. இப்போ தான் நாங்கள் பேக்கிங்கே பண்ண போகிறோம். நாளைக்கு ஒரு நாள் இருக்குது டைம் பேக் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் நிறையா ஒர்க் இருக்கிறதுனால முன்னாடியே பேக் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஏன்னா ட்ரெஸ்ஸஸ் இப்போ பேக் பண்ணால் இன்னும் காஸ்மெட்டிக்ஸு இவளோட ஐட்டம்ஸ் எல்லாம் திங்க் பண்ணி எடுத்து வைக்கணுங்கிறதுக்காக அதுக்கே ரொம்ப டைம் ஆகும். அதனால ஃப்ரீயாக ட்ரெஸ் மட்டும் நம்ம பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பேக் பண்ண போகிறோம். அப்பப்போ நான் அதையும் கிளிப்பிங்ஸ் எடுக்கிறேன், ஓகேவா? நாளைக்கு வந்து இந்த வீடியோ மேக்ஸிமம் நான் போட்டுருவேன், அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ட்ரிப் தான். அதுக்கு தேவையானது எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டேன். ஸோ எல்லாமே உள்ளார போட்டு பேக் பண்ண போகிறது, பேக் மட்டும்தான் பண்ணணும்.
அதுக்கப்புறம் முக்கியமாக அந்த இது காமிக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஸோ இப்போ ட்ராவல் பண்ண போகிறது லாங் ட்ரிப்புங்கிறதுனால ஒரு ரைஸ் குக்கர் மாதிரி வாங்கியிருக்கேன், எலக்ட்ரிக் குக்கர். ஓகேவா, இதில் வந்து நம்ம சாப்பாடும் செஞ்சுக்கலாம். சப்போஸ் அங்கே வந்து பாப்பா சாப்பிடலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இதை வாங்கியிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கினோம். கஞ்சி பவுடரு அரிசிலாம் நான் எடுத்துகிட்டு தான் போகிறேன். சப்போஸ் இவ எதுவும் சாப்பிடலன்னா கஞ்சி இதுலேயே கஞ்சியும் செஞ்சிடலாம், சாப்பாடும் செஞ்சிடலாம். ஸோ அதுக்காக தான் மதியம் ட்ரையல் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் வந்துச்சு. ஸோ வேணும்னா அங்கே ஏதாவது சின்னதாக காய்கறி ஏதாவது வாங்கணுன்னா கூட வாங்கி நம்ம போட்டு செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது வாங்கினது. ஸோ இப்போ இதெல்லாமே பேக் பண்ணுறது தான் வேலை. காஸ்மெட்டிக்ஸும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் ஏதாவது ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா நான் நாளைக்கு எடுத்து வச்சுக்குவேன். அவ்வளோதான். ஜெயிக்க பார்ப்பேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கெஸ்ட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ரிவீல் பண்ணுறேன். மோஸ்ட்லி நான் ஷார்ட்ஸில் வந்து எல்லாமே போட்டுருவேன், அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ போட போகிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அஞ்சனாஷ் vlogs. Bye.